செழிப்பில்லாத இடத்துல கூட அவர் உருவாக்கி ஒரு செழிப்பை கொண்டு வந்து ஆரோக்கியத்தையும் பலத்தையும் ஜீவன் ஒன்று கொடுக்கிறாருன்னா இன்னும் என்னவோ காரியங்களை செய்யறதுக்கு அவர் இருக்கிறார். அப்ப அந்த வேஸ்ட் லேண்ட் now what land? செழிப்பான இடம், யாருமே தொடாத இடத்துலயும் அவர் என்ன செய்வாரு? அழகான காரியத்தை செய்வார். ஆனா நீ வேஸ்ட் லேண்ட் ஆயிட்டியா, உன் வாழ்க்கையில எவ்வளோ பிரச்சனை, தடுமாற்றத்தில் நிக்கிறியா, நீ அவரை மட்டும் பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், டக்குன்னு முடிச்சிருவான். எத்தனை பேரு ஹிரோஷிமா அட்டாமிக் பாம் விழுந்துச்சுன்னு சரித்திரம் பிடிச்சிருக்கீங்க ஸ்கூல்ல? எத்தனை பேர் செகண்ட் வேர்ல்ட் வார்க்கு பின்னால பிறந்தவங்க எல்லாம் கை தூக்குங்க. செகண்ட் வேர்ல்ட் வார்க்கு பின்னால பிறந்தவங்க, முன்னுக்கு பிறந்தவங்க எல்லாம் இல்லை. நீங்க இன்னும் இருந்தீங்க செகண்ட் வேர்ல்ட் வார்க்கு முன்னவே இருந்துன்னா மேல பாருங்க, அந்த நல்ல கண்ட்ரி அப்ப பிளாக் அண்ட் ஒயிட், நம்ம கலர் இல்லை. அப்புறம் ஹிரோஷிமா பாம்பு போட்டு வெடிச்சு அந்த இடமே நகாசாக்கி ஹிரோஷிமா எல்லாம் நாசமா போச்சு. அந்த இடமே ஒரு 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 அப்படின்னா ஒரு கிராஸ் கூட வளராது, ஒரு புல்லு கூட வளர முடியாத டெசோலேட்டட் ஏரியா. the word desolate in English அப்படின்னா is finish. அதை காப்பாற்ற முடியாது. பட் because of technology and hard work of the people, அவங்களோட கடினமான உழைப்புனால என்னாச்சு, மறுபடியும் செழிப்பு வந்தது. அதனால அதே போலதான் ஆண்டவர் எதுவுமே பண்படுத்த முடியாத சூழ்நிலை இருந்தாலும், நேற்று நீ செய்த காரியங்கள் உன் வாழ்க்கையை நிர்மூலமாய் சின்ன பின்னமாய் ஆக்கி வைத்தாலும் கவலை வேண்டாம். அவரை இருக்க பிடிச்சுக்க. கொஞ்சம் பணம் வந்துருச்சுன்னு ஆடாத, கொஞ்சம் செழிப்பு வந்துருச்சுன்னு ஆடாத, சொந்த பந்தங்களோட அன்பு பாசத்துக்கு அடிமையாகணும்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணாத. இருக்கிற இடத்துல நில்லு. எல்லாம் உன்னை ஒதுக்கினாலும் நில்லு, எல்லாம் உன்னை கைவிட்டாலும் நில்லு, உன் வாழ்க்கை உடஞ்சி போனாலும் நில்லு, உன் வாழ்க்கை சின்னபின்னமானாலும் நில்லு. இருக்க அவரை பிடிச்சுக்க. மற்ற எதுக்குமே இடம் கொடுக்காத. அந்த பயங்கரமான ஒரு இடத்துல உன்னை ஒரு சோலை வனமாய் ஆக்கி அழகுபடுத்தி தலைமுறையும் ஆசீர்வதிப்பார். தலைமுறையும் ஆசீர்வதிப்பார். உன் பிள்ளைகளோட பிள்ளை செழிப்பா இருப்பார். அண்டர்ஸ்டாண்ட் திஸ். அது பிளாக் அண்ட் ஒயிட். இன்னைக்கு பாத்தீங்களா, கலர் பாத்தீங்களா, எவ்வளவு செழிப்பா இருக்கு அந்த நாடு. யாருமே நம்பல ஹிரோஷிமா நகாசாக்கி மறுபடியும் இப்படி ஒரு ஃபர்டைல் லேண்டா மாறணும். பிகாஸ் ஃபார் இயர்ஸ் நத்திங் grow in that country. For years ஒரு பூச்சி புழு கூட அங்க இருக்க முடியாது. ஒரு பூச்சி புழு கூட அங்க இருக்க முடியாது. Nothing grows. But yet after decades, not century, after decades, today the land is prosper. பல மாமாங்கு கடந்து இன்னைக்கு அந்த நாடு செழிப்பா இருக்கிறது. அந்த பாம்பு போட்ட தடையே இல்லை. உன் வாழ்க்கையில நொறுங்கி போன உன் வாழ்க்கையில அந்த தடையே இல்லாமல் உன்னை பார்க்கும் போது, ஆஹா இப்படி ஒரு காலம் இருந்ததா. எனக்கு தெரியும் சத்யாகுடா அந்த நாட்கள்ல அப்பெல்லாம் சபை இல்லை, என்ன ஒரு 10 பேர் இருப்பாங்க நம்ம சபையில. ஏன்னா பல காரியங்கள், என்ன நன்றி கெட்ட உலகம் தானே, எவ்வளவு செஞ்சாலும் அதுக்கு நன்றி இருக்காது இல்லையா. எல்லாம் ஒட்டஞ்சு போய் நிற்கும் போது நமக்கு ஒரு காலம் வருமா, கர்த்தர் மறுபடியும் திரளான ஆத்து மக்களை ரிச்சுவுக்கு நம்மளை பயன்படுத்துவாரா என்று ஏங்கின நாட்கள் உண்டு. இன்னைக்கு கொம்யூனியன் சர்வீஸ்ல உட்கார கூட இடாம தலை சபை நிறைந்த மக்கள் இருக்கு. இன்னும் வர நாட்களை பேப்டிசம் எடுத்தது மார்ச். அங்கேயே 14 பேர்கிட்ட இருக்காங்க ஞானஸ்தானம் எடுக்க. குழுவாங்கள இன்னும் 14-15 பேர் ரெடியா இருக்காங்க ஞானஸ்தானம் எடுக்க. ஒவ்வொரு நாளும் ஆத்துமாக்கள் தொடப்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்போ உண்மையில குழுவாங் என்பதெல்லாம் சேர்த்தா நம்ம 400 டச் பண்றோம். ஆமா இல்லையா பாஸ்டர்? சும்மா இந்த கிரௌட் பார்க்காதீங்க. நம்ம ஃபுல் கிரௌட் கிறிஸ்மஸ் பார்த்தீங்க இல்லையா, கம்யூனியன் டைம்ல பார்ப்பீங்க ஃபுல் கிரௌட். பிகாஸ் பீப்புள் ஆர் ஒர்க்கிங், வருவாங்க போவாங்க, இட்ஸ் ஓகே. இன்னைக்கு குழுவாங் நம்மளுடைய மெயின் சபை எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா we are already touching 400 people. One of fastest growing church in Johor Bahru, a Tamil church. மற்ற சபை ஒரு தமிழ் சபை வேகமா வளர்ந்து இன்னும் நிக்குது, காலத்தை கடந்து நிக்குதுன்னா
is Family Healing Center. உங்க பிள்ளைங்க, உங்க தலைமுறை இன்னைக்கு உங்க பிள்ளைங்க சபைகளை நடத்துறாங்க. இங்கிலீஷ் சர்வீஸ்லாம் fully run by our young people. Understand? So wasteland. So don't always brood over the matters. இங்கிலீஷ்ல brood overனா பழசே. போன வாரம் கேட்டோம் இல்லையா, பழசை நினைக்காத. என்ன ஆச்சு, ஏன் இப்படி ஆச்சு, ஏன் இப்படி ஆச்சு, நான் ஏன் இப்படி வாழ்ந்தேன், don't think. அது யோசிச்சாவே தேவ குற்றம். நீ பழைய வாழ்க்கையை நினைச்சு மறுபடியும் brood over that is where God is going to teach you a lesson. Because why? Don't think about yesterday, learn to forget. நீங்க என்ன செய்யணும், நல்லா உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும். நான் ஒரு சாட்சி சொல்லி முடிச்சாரு. ஒரு வாட்டி என்னோட யங் டேஸ் மினிஸ்டர் அற்புத அடையாளங்கள், பிசாசுக்கெல்லாம் கதறிட்டு ஓடும். இப்போ பிசாசு வராது, அதனால கவலையே பட வேணாம். இதெல்லாம் பிசாசு ஓட்டணும் ரொம்ப. இப்போலாம் பிசாசு என்னை கண்டாவே சலாம் போட்டுட்டு போய்டும், நான் உங்ககிட்டே வர மாட்டேன். ஏன்னா வேற லெவல் ஆச்சு. ஆனால் சில பிசாசுங்களை மேய்க்க முடியல, அது வேற. சரி, புரிஞ்சவனுக்கு ஸ்தோத்திரம். இதுக்கெல்லாம் ஞானம் வேணும், வெளிப்பாடு. சரி, விடு. இருக்கீங்களா இல்லையா? சரி. அப்போ ஒரு வாட்டி என்ன பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, பிகாஸ் ஐ வாஸ் கோயிங் டு சோ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஊழியர்கள். ஐ வாஸ் எ யங் பாஸ்டர், யங் மேன் இன் மினிஸ்ட்ரி. ஒரு 25-26 வயசெல்லாம் கடந்து வந்து ஒரு 30 வயசு 32 வயசு வரும்போது பெரிய ஸ்ட்ரெஸ். ஐம் கோயிங் டு ஹெல் ஆஃப் அ ப்ராப்ளம். அப்போ ரொம்ப அந்த டெஸ்டிமோனி அப்படின்னா ஊழியங்கள் செஞ்சது அப்பெல்லாம் இதெல்லாம் ஸ்லைட் யூஸ் பண்ணுவோம். ஸ்லைடை சிக்குன்னு வரும். நாட் நவடேஸ். டு கட் த ஸ்டோரி ஷார்ட், ஒரு நாள் எல்லாத்தையும் போட்டு எரிச்சேன். ஏன்னு கேட்டால் அந்த வழிகள், மக்கள் பண்ண துரோகங்கள், வழிகள். யூ cannot ப்ளீஸ் பீப்புள். சபைன்னா அப்படித்தான், வரோம் போவோம் எல்லாம் இருக்கும். சிலது விட்டுட்டு போவோம், சிலது நிலையா நிற்கும், லாட் ஆஃப் திங்ஸ். ஸோ அப்போ அந்த வழிகள், வேதனைகள், ஏன்னா நம்ம தானே கட்டவன். இது என்னது, கழிவு எடுத்தோன்னா நம்ம தான், அப்புறம் கட்டவொன்னா நம்ம தான். ஸோ அந்த மாதிரி போகும்பொழுது அந்த யங் ஏஜில் என்னால் ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ I burned all the photos that I kept. ஆண்டவர்கிட்ட கதறி ஜெபிச்ச, ஆண்டவரே erase my memory. இந்த பழைய ஜனங்கள், பழைய நம்ம சபையில் இருந்தவங்க, இதெல்லாம் மெமரியிலேருந்து எடுத்துரும் ஆண்டவரே. ஏன்னா அது மெமரியிலேருந்து erase பண்ணாதான் நம்ம முன்னுக்கு போக முடியும். இல்லைன்னா it will haunt us. இதுங்க இப்படி பண்ணிச்சுங்க, அதுக்கு அப்படி பண்ணிச்சுங்க, இதுக்கு இவ்வளோ செஞ்சுமே, அதுக்கு அவ்வளோ செஞ்சுமே, இப்படி பண்ணுமே, என்ன செய்யும், அது உன்னை நொறுக்கிட்டு இருக்கும். You know, sometimes when you go through pain, right? You understand what I mean? So, சத்யா தான் எனக்கு ஞாபகப்படுத்துவார் சமயத்தில். அவருக்கு மெமரி, நல்ல மெமரி. ஏன்னா அவர் அப்படி ப்ரே பண்ணல, மெமரி எரேஸ் பண்ண. ஸோ நான் பண்ணதுனால சில பேர் கூட மைண்டில் இருக்காது. I forgotten a lot of people. Because I'm thinking about tomorrow. இன்னும் 100, 200, 300 ஆத்மா ரசிக்கப்படணும். அதை தான் முன்னோக்கி பார்க்குறேன். ஆனால் தான் நேற்று நான் என்ன சாப்பிட்டேன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா எனக்கு ஞாபகம் இருக்கு. நிலைமை ஓகே விட்டு. ஆனால் அப்பாட்ட சொல்லிட்டேன், நீ நேற்று சொன்னீங்கன்னா எனக்கு ஞாபகத்தில் இருக்கு. அப்பயே ப்ரே பண்ணி முடிச்சிருவேன். ஐயோ இனிமே வேணாம், உன் புள்ள ஓடி போயிட்டா கூட ஞாபகத்தில் இருக்காது. பிகாஸ் why? I'm not thinking about the past. ஜாம் பண்ணனா கர்த்தர் பார்த்துக்குவார். I just move on. Hello? So God has to erase that before we start this place. அப்போ மேலே ஒரு 15 பேர்கிட்ட இருப்பாங்க இல்லையா, அவ்வளோதான். எங்கள் ரெஸ்டாரண்ட் வந்து சைனீஸ் ரெஸ்டாரண்ட், டைம் டு கெட் மை மெமரி. நான் ஒரு நாள் உட்காந்து என் கதையெல்லாம் நீங்கள் கேட்கணும். So, at the time I have to erase my memory. And God did a miracle. I was admitted in a hospital, ellam bloated up, and I came back and God restored my memory. Ellam, God pushed away everything. அப்புறம் தான் இன்னைக்கு இந்த சபையோட வளர்ச்சி. after that. Oh, people are dangerous. When you want to help them, you're very dangerous. So, God has to erase my memory. And I love everybody. I got no problem. Because I passed through the valley, I passed through the desert. And எல்லாத்தையும் கடந்த தேவன் மறுபடியும் உருவாக்கி
இன்னைக்கு திரளான பாஸ்டர்ஸுங்க நம்ம இடத்துல வந்து ட்ரைனிங் பெற்றுக்கொள்ள அளவுக்கு. Because I have to go through that valley. It's nothing wrong. நான் எல்லாருக்குமே நன்றி சொல்லுவேன். என் வாழ்க்கையில் என்னன்னாலும் எனக்கு நன்மை செஞ்சாங்களோ தீமை செஞ்சாங்களோ நான் நன்றி தான் சொல்லுவேன். இன்னைக்கு அவங்கெல்லாம் அப்படி என்னை பண்ணாவிட்டி போனா இவ்வளோ ஒரு மெச்சூரிட்டியில் ஒரு தகப்பனாய் அநேகருக்கு இருக்க முடியாது. ஸோ nobody did evil to me. எல்லாமே எனக்கு குருக்கள் தான். So whoever done anything in my life, I've restored my heart. God has restored. நாளை குறித்து நான் பார்க்கின்றேன், நேற்று உள்ளதை நான் நினைப்பதில்லை. So be comfortable where you are. Are you with me? So அந்த காரியத்தை நம்ம மறக்க ஆரம்பிச்சாதான் அந்த பாஸ்டை ask God to help you. அந்த மெமரி erase பண்ண வைங்க. இட்ஸ் ஓகே. ஆனால் சத்யா தான் சொல்லுவார்ப்பா, வந்து இந்த குடும்பம் உங்களுக்கு ஞாபகம் இல்லை. யாரு அவர் ஒரு கதையை சொல்லணும், எனக்கு ஹிஸ்டரி சொல்லி அது அந்த குடும்பத்தை மைண்ட்ல கொண்டு வந்தா அப்ப கூட எனக்கு ஞாபகம் இருக்கு. தெரியல, ஞாபகத்தில் இல்லை. பிகாஸ் தேங்க் காட், God can erase my past. Yes, God can help you to erase the past. அந்த erase பண்ணாதான் நம்ம முன்னுக்கு போய் கட்ட முடியும். இப்ப வர சந்ததிகளுக்கு ஹிரோஷிமா நாகாசாக்கி பொம்மை பத்தி கவலையே இல்லை இந்த தலைமுறை. ஏன்னு கேட்டா அது பழசு. இப்ப அவங்க வாழ்க போறது ஜென்சி, அல்பா, அப்புறம் பேட்டா, நாளைக்கு டோட்டா. I am blessed to talk to you this. So don't talk about ஒன்னு desolated land, எல்லாம் உருகுலைஞ்சு போன இடத்துல கூட ஆண்டவர் அதையெல்லாம் மறந்து உன்னை மறுபடியும் கட்டி புதுமையாய் உன்னை உருவாக்குவார். உங்களுக்காக நான்